Hello friends, welcome to Civil Knowledge Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு காலமோட சென்டர் லைனை ஃபுட்டிங் குழிக்குள்ள எப்படி மார்க் பண்றது அப்படிங்க பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்ஸ் நம்ம காலமுக்கான எக்ஸ்கவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல PCC போடுவோம். PCC போட்டதுக்கு அப்புறம் காலமோட சென்டர் லைன் வந்து குழிக்குள்ள மார்க் பண்ணனும். எதுக்காக இத மார்க் பண்றோம் அப்படினா அப்பதான் நம்மனால காலமோட ரீபாரை கரெக்ட்டான பொசிஷன்ல பிளேஸ் பண்ண முடியும். சோ அதுக்காக தான் நம்ம காலமோட சைஸையும் சென்டர் லைனையும் குழிக்குள்ள வந்து மார்க் பண்ணனும். இதை மார்க் பண்ணுறதுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நூல் கயிறு கட்டி காலமோட சென்டர் லைன் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து காலமோட சைஸை வந்து மார்க் பண்ணுவாங்க. இதே மாடர்ன் டெக்னாலஜியில் டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் த்ரெட்டு கட்டி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு கட்டினதுக்கப்புறம் இந்த த்ரெட்டோட பாயிண்ட்ஸை நம்ம குழிக்குள்ளே க்ரியேட் பண்ணணும். குழிக்குள்ளே க்ரியேட் பண்ணி இந்த சென்டர் லைனை கீழே வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ப்ளம்பாப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நூலோட ரெண்டு சைட்லையுமே ரெண்டு பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெண்டு நூல்லையுமே ரெண்டு சைடுமே பாயிண்ட் கிரியேட் பண்ணும்போது டோட்டலாக நம்மளுக்கு 4 பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கில்டு லேபர் தேவை. பிகாஸ் வெர்டிகல் அலைன்மெண்ட் பண்ணும்போது அதோட பொசிஷன் கொஞ்சம் மாறினாலும் டோட்டல் காலமோட பொசிஷனுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஸ்கில்டு லேபரை வச்சு இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த 4 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நேராக காலமோட சென்டர் லைனுக்கு கீழே ஒரு தேவையான அளவுக்கு கலவையை வந்து பிளேஸ் பண்ணுங்கள். எதுக்காக இந்த கலவையை பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் தான் காலமோட சைஸை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த காலமோட சைஸ் என்னவோ அந்தளவுக்கு கலவையை வந்து ஃபுல்லாக பிளேஸ் பண்ணிக்கிங்க. இந்த கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான ஈரப்பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த கலவைக்கு மேலே ஈஸியாக காலமை வந்து மார்க் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாட்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட சர்ஃபேஸை வந்து ஸ்மூத்தாக ஃபினிஷிங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நூல் கயிறு எடுத்து 2 டாட்டையுமே கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணி அந்த நூலுக்கு மேலே கரண்டியை வச்சு தட்டும்போது அந்த நூலோட அச்சு சிமெண்ட் மாட்டரில் உங்களுக்கு விழுந்துடும். இதே மாதிரி அடுத்த 2 டாட்டையுமே கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் லைன் வந்து கீழே ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம குழிக்கு மேலே எப்படி ஒரு சென்டர் லைன் கட்டியிருந்தோமோ அதே சென்டர் லைனை எக்ஸாக்டாக குழிக்கு உள்ள ஒரு கலவையில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலத்தோட ஆஃப்செட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் காலமோட சென்டர் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டர் லைன்லேருந்து என்ன டைரெக்ஷனில் எவ்வளோ ஆஃப்செட் காலம் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 இன்ச் காலம் இருக்குன்னா அதோட சென்டர்லேருந்து 2 சைடுமே 4.5 இன்ச்சு 4.5 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி ஆஃப்செட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி என்ன ஆஃப்செட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே மார்க் பண்ணணும். அதுக்கு டேப்போ இல்லை ஒரு ஈக் மார்க் குச்சியோ அந்த சைஸில் எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அகைன் நூல் கயிறை யூஸ் பண்ணி லைன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம காலமோட சைஸ் என்ன அதோட ஷேப் என்ன அப்படிங்கிறத நம்மளோட கலவையில் வந்து மார்க் பண்ணியாச்சு. இது போக எக்ஸஸாக இருக்க எல்லா கலவையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய லைன்ஸ் இருந்துச்சுன்னா ரீபார் ப்ளேஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் எக்ஸஸாக இருக்க எல்லா கலவையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக காலமோட சைஸ் அண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் காலம் மார்க்கிங். இதோட இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த காலம் கரெக்டாக அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதோட டயகனல் வந்து செக் பண்ணுங்கள். 2 சைடும் டயகனல் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க் பண்ண அந்த காலம் வந்து கரெக்ட். ஸோ இப்படி தான் ஒரு காலமோட சென்டர் லைனை குழிக்கு உள்ளே வந்து மார்க் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.